வணக்கம் மக்களே. போன வீடியோலே சொன்னல, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னுட்டு நாங்கள் வந்த இடந்தாங்க மூலக்கோண ஃபால்ஸுங்க. இது நம்ம திருத்தணியிலேருந்து 44 கிலோமீட்டரில் உள்ளே இருக்குங்க. 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தாங்க வந்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. டோக்கன் போடணும். 300 ரூபா காருக்கு, ஆளுக்கு 50 ரூபா, 500 ரூபா டோக்கனை வாங்கிட்டு இந்த ஆஃப் ரோடுன்னு சொன்னலங்க, இது தாங்க அந்த 10 கிலோமீட்டரும் குண்டும் குழியுமாக இருந்ததுங்க. அடேங்க, என்னடா இதுக்கு இவ்வளோ தூரம் வருமானு ரொம்ப சங்கடப்பட்டேங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த மூங்கில் காடும், அந்த மலையும், அந்த ஆலமரத்து காற்றும், அடடாடாடா எங்கேயோ போயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள், அந்த வயசானவங்களே இதுக்கெல்லாம் ரசித்து வரும்போது நமக்கு என்னங்க. அங்கே பாருங்கள், போகும்போதே சொல்லிட்டாங்கங்க, குரங்கு அதிகமாக இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. எதையும் வெளியிலே திறந்து இது பண்ணிட்டாதீங்கன்ட்டு. அதனால நாங்கள் லஞ்சை கூட வெளியே வந்து தான் சாப்பிட்டோம். அதனால் இங்கே போகிறப்ப போய் பார்த்திங்கன்னா அடை வார்த்தை காரை திறந்தோடனே உள்ளே வந்து நாங்கள் 2 டசன் பிஸ்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு இதை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சுங்க, ஒரே ஓட்டமாக. முடிஞ்ச வரைக்கும் அந்த கல்லுங்குள்ளமாக இருந்தது, போய்கிட்டே இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் தூரங்க கல்லங்குள்ளமாக அந்த தண்ணி வழிஞ்சு வர இடம் போல இருக்குது. அதை தாண்டி நாங்கள் உள்ளே போனோம். அப்படியே நடந்து உள்ளே போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிஞ்சுதுங்க. தண்ணி தெரிய அந்த தண்ணியில் பொடியாக மீன். என் பிள்ளைகளுக்கு சொல்லவே வேணாம், தண்ணி காணாத ஊரில் தண்ணியை பார்த்தோன்னா அம்மா அப்பா மீன் இங்கே பாருங்கன்னு என் பிள்ளையெல்லாம் கத்திட்டு இருந்துச்சு. அதையே பார்த்துட்டு அந்த பாதை வழியாகவே அப்படியே போயிட்டோம். போனோம்னா அங்கே ஒரு மண்டபம் இருந்ததுங்க. அந்த மண்டபத்தில் நடுவில், தண்ணிக்கு நடுவில் சிவன் அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்தார். அப்படியே அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே மலையை, அந்த எல்லாமே மலை தாங்க. நான்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஒரு 2 கோவில் இருக்குதுங்க. பெருமாள் கோவில், அங்கே சேவிச்சிட்டோம் பெருமாளுக்கு எதிர்க்க ஈஸ்வரர் இருக்கிறாரு, அவரையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் வரவங்களாம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் தண்ணியில் தானே ஆட வந்தோம், எல்லாம் தண்ணியில் தான் ஆட வந்திருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்கங்க. அட காலை வச்சல மீன் பார்த்தீங்களா, சும்மா மொய் மிச்சிக்குதுங்க. நாங்கள் அந்த தண்ணியிலேயே ஆட்டம் போட்டு செம்மையாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணியாச்சு. எங்களுக்கு முன்னால் வந்தவங்களாம் குளிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேறு யாரும் இல்லை, நாங்கள் 4 பேர் தான். செம்மையாக பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், 2 பக்கம் இருந்து அருவிலேருந்து தண்ணி வர வந்துக்கிட்டே இருந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செம்மையாக இருந்தோம். திருத்தணி போனது ஒரு ஃபீல்னால் இந்த இடத்துக்கு வந்தது அதை விட பயங்கரம். அது வர அன்றைக்கி வர சோமவாரம் வர பிரதோஷம் திங்கக்கிழமை வேறு லெவலில். இந்த கார்த்திகை மாதம் தான் சோமவாரம்னு சொல்லுவாங்க. அதில் திங்கக்கிழமையில் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி பிரதோஷம் காலையிலே கோயிலுக்கு போய் நம்ம வீட்டில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் எங்கே போனாலும் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். சிவன் கோயிலில் இருக்கவங்களாண்ட வாங்கிட்டு வந்துட்டு நல்லா, இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லவே வேணாம், அவங்க 5:30 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. பயங்கரமாக இது பண்ணோம். இப்படியா நீந்துவாங்க? ரெண்டு பக்கமும் நதி அப்படியே சேருதுங்க. நம்ம அண்ணாண்டி தண்ணி அப்படியே அருவி மாதிரி வந்துட்டு. ஆனால் இன்னும் மழைலாம் பெஞ்சால் ரொம்ப அதிகமாக இருக்குமா. 2 நதியும் சேர்றதுனால இங்கே இந்த இடத்துக்கு பேர் வந்து சங்கமித்தீஸ்வரர் சாமி. அந்த சுவாமி இருக்குது மேலே, சங்கமித்தீஸ்வரர். இங்கே பார்த்தீங்களா, இந்த மலையே வந்து நந்தி தாங்க. என்னடா நந்தி மாதிரியே இருக்குது பார்த்தா, நந்தி கழுத்தில் இருந்து தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. ஆலமரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், ஒரு குட்டியாக படி அப்படியே மலையிலே செதுக்கி இருக்கிறாங்க. இந்த மலையில் எல்லாம் எங்கேருந்தெல்லாம் வராங்கங்க கோவிலுக்கு. நமக்கு தெரியாதான் போனோம். நம்மளால் முடியும், ஏறிடுவோம்னு சொல்லிட்டு ஏறினங்க. இவ்வளோ ஹைட்டு படி ஏறி உள்ளே போனாக்கா வெளியே மட்டும் அந்த பூசு வேலை பண்ணியிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா அப்படியே அந்த சிவனை வந்து மலை மாதிரி குடஞ்சிருக்காங்க.
அந்த மலையை அப்படியே குடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிறாருங்க. இவர் பேர் சங்கமீஸ்வரர். இங்கே வந்து இந்த பக்கம் சோத்துக்கை பக்கமாக இருக்கிறது பிள்ளையார் இருக்கிறாரு, பீசக்கை பக்கமாக முருகர் இருக்கிறாரு, நடுவில் நந்திங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. அப்படியே நமக்கு அந்த இடத்துல போனால் ஒரு வைப்ரேஷன் ஒன்று கிடைக்குன்னு சொல்லுவாங்களே. அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் ஆந்திரா. அங்கேருந்து எல்லாரும் வந்திருக்குறாங்க, வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாதுல்ல இங்கே சாமி இருக்கிறது. நம்ம போனது அருவின் தான். அப்புறம் போட்டு அப்படியே தன்னையே மறந்தாச்சு. அந்த பூசாரி கிட்ட கேட்டோம், இந்த சாமிக்கு பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, யாரையுமே பேர் தெரியாத இது பண்ணுறது அது கொஞ்சம் இதுதான். நம்ம அவங்கள பேர் சொல்லி வணங்கினோம்னா அது அவங்கள போய் சேரும். இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணும்போது சொல்கிறோம்ல பேர் நட்சத்திரம், அந்த மாதிரி சிவன் சிவன் தான் அப்படின்னு நம்ம நினைக்காம அவங்களுடைய நாமத்தை இது பண்ணி அது வழியாக சேவிச்சோம்னா ரொம்ப நல்லது. அதனால் அவங்க நாமம் என்னான்னு கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க, 2 நதி ஒன்றா சேர்றதுனால இவர் பேர் சங்கமித்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இது வரைக்கும் கேட்காத பேர் தான். அப்படியே மெய் மறந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த ஓம் என்ற அந்த சொல்லுக்கே ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஒளி இருக்குதுன்னு தெரியும். அதை சொல்லி அப்படியே மெய் மறந்து எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே முடியலைங்க எங்களுக்கு. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் போனேன், ஏன்னா டைமிங் தான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு டைமிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமை ஃபாலோ பண்ணுறதுக்கோசம் நாங்கள் அந்த சாமியை மனம் இல்லாத பிரிஞ்சு வெளியே வந்தோம். அங்கே சிவனுக்கு உடச்ச தேங்காய்லாம் இருந்தது. நாங்கள் எதுவும் வாங்கிட்டு போகல, அவரு எங்களை கூப்பிட்டாரு, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஒழிச்சு வை பார்த்தாங்க சட்டக்கில் சுத்து போடுறாங்கப்பா. என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? அப்பப்பா அம்மா விட்டு வரப்பா, ஒரு தேங்காய்க்காக வைஃபை மறந்துட்டியப்பா. ஷால வருது. ஜூம் பண்ணு. இங்கே ஒரு சிற்பம்லாம் வச்சுருக்குறாங்க, சிலையெல்லாம். இது வந்து வனதேவதைன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அதையும் பார்த்துட்டு தேங்காவை உடச்சி நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். எங்களுக்கு அது கிடச்சிது, பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் இருக்குது, நமக்கும் நிம்மதி இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. முடிஞ்ச அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். இதோட பார்த்துட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க. ஒரே மாதிரி தான் சாப்பிட்றீங்க. நல்லா தொப்பையாக நனைஞ்சி சில்லுன்னு இருந்ததுங்க. வந்தெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு கார்லேருந்து காஃபி எடுத்து ஆளுக்கு ஒரு டம்ளர் 4 பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு சும்மா அந்த காற்றுக்கு அதுக்கும் ஐயோ அம்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த காற்று எப்படி தெரியுமா, சிலு 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 சிலுன்னு கேட்குங்கள, அந்த சிலு சிலு அங்கே கேட்டேங்க நாங்கள். அப்படி ஒரு காற்றுங்க. இந்த மரம்லாம் அடேங்கப்பா ஐயோ சொல்ல வாய் இல்லைங்க, அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரசனையோடு பார்த்துட்டு ரசித்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டால் கூட நல்லா இருக்குங்க. சில்லு சில்லு என குளிர் அடிக்குது அடிக்குது, அந்த பாட்டு இதுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோதான், ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு நல்ல மலையாக இருந்ததுங்க. மலை பாறை ஃபுல்லாக. அந்த பாறையில் அப்படியே போர்வையை விரிச்சிட்டு உட்காந்தாச்சுங்க. நல்லா நிம்மதியாக விட்டு போ மனசு இல்லை. ஏன்னா நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கெலாம் உள்ளே இருந்து வெளியே வந்துடணுன்ட்டாங்க. வந்தாச்சு. அந்த டைமிங்கோடு அங்கே வந்து அந்த ஒரு போர்வையை விரித்து போட்டுட்டு உட்காந்து அந்த புளிசு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் ஐயையோ அந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, சென்னையிலேருந்து சாப்பாடு ரெடி பண்ணி வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட வந்தாச்சு. லேட்டாகிடுச்சு. மதியம் லஞ்சு லேட்டாக தான் சாப்பிட்றோம். நான் செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எங்கே போனாலும் சாப்பாடு கட்டுறது என்னுடைய பழக்கம். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. பிடிக்குன்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடும் தண்ணி இருந்தோம்னா ரசித்து எங்கே வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை இது கேட்கும்.